திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையில் திடீரென சரிந்த மரம் கார் மீது விழுந்ததில் 3 பேர் காயமடைந்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். வணக்கம் மோகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே விழுப்புரம் ஆரணி நெடுஞ்சாலை இயங்கி வருகிறது. இந்த நெடுஞ்சாலை ஒரு பிரதான சாலையாக இருந்து வருகிறது. இந்த பிரதான சாலையில் விண்ணமங்கலம் பகுதியில் இருந்து ஆரணிக்கு காரில் வந்து கொண்டிருந்த 3 பேர் நெசல் பகுதியை வரும்போது இந்த காரின் மீது பட்டுப்போன மரம் ஒன்று காரின் மீது விழுந்தது. காரில் பயணித்த 3 பேருக்கும் காயங்கள் ஏற்பட்டு காரில் சிக்கிக் கொண்டனர். அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காரில் இருந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். 3 பேருக்கும் லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளது. பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மரம் அருகே இருந்த மின்கம்பமும் உடைந்துள்ளது. இந்த பிரதான சாலையில் அடிக்கடி இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டது. குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மழை காற்றின் போது ஒரு புளிய மரம் சாய்ந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறிப்பிடத்தக்கது. அதன் எதிர்வொலியாக நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தமாக 2 நபர்களை ஒரு நபரை சஸ்பெண்டும் மற்றொரு நபரை பணியிட நீக்கம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த பிரதான சாலையில் அடிக்கடி இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. தற்போது இது தொடர்பாக இப்பகுதி மக்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு பலமுறை கோரிக்கை வைத்தனர். அதாவது பட்டுப்போன மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும், இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது என்று நெடுஞ்சாலைத்துறைக்கு அறிவித்தாலும் கூட நெடுஞ்சாலைத்துறை மெத்தன போக்கில் செயல்படுவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக காரில் பயணம் செய்த 3 லேசான ஒரு பெண் ஒரு ஆண் உட்பட 3 லேசான காயங்கள் ஏற்பட்டு ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். சிகிச்சை பெற்றவர் தற்போது நலமுடன் உள்ளனர். தற்போது இப்பகுதி மக்களின் மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் பட்டுப்போன மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி மோகன்.